நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, பெரிய நிறுவனங்கள் இல்லை இங்கே இருக்கக்கூடிய கார் நிறுவனங்கள், மஹிந்திரா போன்ற நிறுவனங்களே கூட அவங்களுடைய எம்ப்ளாயீஸ்கிட்ட வண்டியை கொடுத்து ஓட்ட சொல்லி டெஸ்ட் டெய்லி ரிப்போர்ட்ஸ் எடுப்பாங்க. ஆமாம் ஆமாம். கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸுங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தது வேலுசாமி தான் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது வேலை பார்க்கக்கூடிய உறவினர்கள்ட்ட வண்டியை கொடுத்து உண்மையிலே உங்களுக்கு என்ன சொன்னதுன்னு ஏன் அதை செய்ய ஆரம்பிச்சிங்க? அதுக்கு அதுதான் அளவுக்கு டெவலப்மெண்ட் பண்ண முடிஞ்சது. நம்ம என்னதான் இன்ஜினியராக இருந்தாலும் கஸ்டமருக்கு என்ன தேவை அப்படிங்கிறது நமக்கு அவ்வளோ தெரியாது சார். ஸோ இப்போ வந்து நம்ம செய்கிறப்ப நமக்கு நம்ம குறை கண்ணப்படாது. ஆமாம், ஹியூமிலிட்டிங்கிறது ரொம்ப முக்கியம். நாங்கள் தார் 3 டோர் உடனே மார்க்கெட்லேருந்து ரியாக்ஷன் வந்து இது வண்டி நல்லா இருக்குது, ஆனால் ரிஃபைன்மெண்ட் வந்து கொஞ்சம் மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி ஃபீட்பேக் வந்துருச்சு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து இந்த கார் வந்து கல்ட்டில் இருக்குது, அதனால் நீங்கள் சக்சீட் ஆகிட்டீங்க, அடுத்த காரில் வந்து நீங்கள் சக்ஸஸ் ஆகுதுன்னு சந்தேகம், இப்படி இந்த மாதிரி கொஞ்சம் ரஃபாக இருந்ததுன்னா வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால ரொம்ப பயந்து போயிட்டோம். அந்த வண்டி விடுறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணணுமோ அத்தனையும் பண்ணுங்கிற ஒரு வெறி. எங்கள் பாஸ் வந்து வண்டியை ட்ரை பண்ணிவிட்டு, வேலு இந்த வண்டியில் வந்து எனக்கு செகண்ட் ரோவில் வந்து கொஞ்சம் டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னார். இந்த வண்டி எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணேன், ஒரு 10 ஃபேமிலி கூப்பிட்டு ஒன்றுமே சொல்லாமல் ஒரு 15 வண்டியை எடுத்துகிட்டு 10 ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் தனித்தனியாக வண்டியை கொடுத்து இங்கிருந்து ஊட்டி வரைக்கும் போனோம். ஸோ இட் கவர்ஸ் ஹைவே, சிட்டி, கோயம்புத்தூர், எல்லாமே டெமோகிராஃபியும் அந்த ஹை வைண்டிங் ரோடு, அந்த ஊட்டி ரோடு எல்லாத்தையும் போனோன்னே அப்போ வந்து 2 விதமான ஃபீட்பேக் வந்தது. ஒன்று வந்து இப்போ பாஸ் சொல்கிறத விட ஒய்ஃபு சில்ட்ரன் சொல்கிறது இல்லது கலீகோட ஒய்ஃபு சில்ட்ரன் சொல்கிறது வந்து அது ஒரு மிகப்பெரிய ப்ரெஷரை கொண்டுட்டு வந்தது. அது ஒரு சைக்காலஜிக்கலி அது வந்து அவங்கள இது பண்ணிச்சு. 2வது வந்து அவங்க பார்த்த பர்ஸ்பெக்டிவ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இந்த NVH, இந்த டிரைவ் குவாலிட்டி, இந்த சைலன்ஸு, கம்ஃபர்ட்டு, இதெல்லாம் வந்து இந்த பெனராமிக் சன்ரூஃபு, இந்த 2 ஸ்க்ரீனை வந்து நாங்கள் சாதாரணமாக தான் பார்த்தோம். அவங்க பார்த்தோம், அப்பா 2 ஸ்க்ரீன் இருக்குப்பா, அப்பா பெனராமிக் சன்ரூஃப் இருக்குது அப்படின்னு அதை சொன்ன உடனே அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு ராஜேஷ் அதை வந்து விட்டது வந்து அந்த பெனராமிக் சன்ரூஃப் தான் விட்டுருப்பார். நம்ம வண்டியை கஸ்டமர்கிட்ட கொடுக்கும்போது அவங்க பார்க்குற விதமே வேறு அப்படிங்கிறத அங்கே தான் கற்றுக்கிட்டோம். ஸோ அதனால அந்த ப்ராசஸை கம்ப்ளீட்டாக இன்ஸ்டிடியூட் பண்ணணும்.